நீங்க சென்னையில மெட்ரோல கடைசி ட்ரெயின் ஏறிக்கீங்களா? சுத்தி யாருமே இல்லாம அந்த வெறிச்சோனிய பிளாட்பாரத்துல நிக்கும் போது யாரோ உங்களை பின்னாடி இருந்து கவனிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கா? அப்படி ஒரு அனுபவம் தான் கார்த்திக்கு கிடைச்சது. ஆனா அவனுக்கு அது வெறும் உணர்வா மட்டும் முடியல. சிட்டி லைஃப்ல நம்ம எல்லாரும் மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஆபீஸ் டென்ஷன், லேட் நைட் ஒர்க்கு, இதுக்கு இடையில நம்ம எதை கவனிக்க தவறும் தெரியுமா? நம்ம கூட நடக்கிற சில விசித்திரமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை. ஒரு சாதாரணமான மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி ஒருத்தனோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சுங்கிறது. இது கற்பனை கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நைட்டு உங்களுக்கும் இது நடக்கலாம். அன்னைக்கு நைட்டு 10:55க்கு சென்னை சிட்டி சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன்ல கார்த்தி ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு வேக வேகமா வரான். லாஸ்ட் ட்ரெயினை மிஸ் ஆயிருமோங்கிற பயம். ஸ்டேஷனே காலியா இருக்கு. லிப்ட்ல இருந்து இறங்கி பிளாட்பாரத்துக்கு வரான். அங்க தூரத்துல ஒரு பொண்ணு மட்டும் நின்னுகிட்டு இருக்கா. வெள்ளை கலர் சுடிதார், தலைமுடி முகத்தை மறைச்சிட்டு இருக்கு. கார்த்தி பெருசா கண்டுக்கல. ஆனா அவங்கிட்ட இருந்து ஒரு விசித்திரமான வாசனை. அப்படியே பூக்கள்லாம் அழுகுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல். ட்ரெயின் வருது. கார்த்திக்கு ஏறான். அந்த பொண்ணும் ஏறா. ஆனா அவ கதவு வழியா ஏறல. கார்த்தி கண்ணை இமைச்சு திறக்கிறதுக்குள்ள அவ உள்ள இருக்கிறா. ட்ரெயின் நகர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கோச்சிலையும் லைட்டு விட்டு விட்டு எரியுது. கார்த்தி மெதுவா அந்த பொண்ணை பாக்குறான். அவனோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில தெரியுது. ஆனா அந்த பொண்ணோட ரிஃப்ளெக்ஷன் தெரியல. அங்க யாருமே இல்ல. கார்த்திக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. அவன் அடுத்த கோச்சுக்கு ஓடுறான். ஆனா அங்கேயும் அந்த பொண்ணு. அவன் எவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த பொண்ணு அவனுக்கு ஒரு அடி முன்னாடியே நிக்கிறா. இப்போ அந்த அழுகின வாசனை இன்னும் அதிகமாகுது. அடுத்த ஸ்டேஷனும் வருது. கதவு திறக்குது. கார்த்தி உயிரை கையில பிடிச்சிட்டு வெளியே குதிக்கிறான். எஸ்கேட்டர்ல ஓடி மேல வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடுறான். அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சு வாங்குறான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு கை அவன் தோல் மேல விழுது. மெதுவா திரும்பி பார்க்கறான். அதே மெட்ரோ ஸ்டேஷன் செக்யூரிட்டி. சார், எஸ்கியூஸ் மீ, உங்களை அந்த பொண்ணு கூப்பிடுது அப்படின்னு சொல்லி பிளாட்பாரத்துல கைய காட்டுறான். கார்த்தி எட்டி பார்க்கறான். அங்க யாரும் இல்ல. ஆனா அவனோட சட்டையில அதே அழுகின பூக்களோட வாசனை. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த கார்த்திக்கு ஒரு மெசேஜ் வருது. ஒரு நியூஸ் லிங்க். நேத்து நைட்டு மெட்ரோ ரயில்ல விழுந்து ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவனுக்கு வருது. அதோட போட்டோவை பார்த்த கார்த்தி அப்படியே உறைஞ்சி போயிட்டான். ஏன்னா அந்த போட்டோல அந்த பொண்ணு போட்டிருந்த அதே டிரெஸ் அவன் சட்டையில ஒட்டிட்டு இருந்தது. மெட்ரோல போகும்போது போன்ல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு மட்டும் போகாதீங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை யாராவது உங்களை தனியா நின்னுட்டு கவனிச்சுட்டு இருந்தா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இப்படி ஏதாவது நடந்திருக்கா? அடுத்த த்ரில்லர்ல பார்ப்போம். பி கேர்ஃபுல். காத்திருங்க. என்னோட கதை இனி தொடரும்.